எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது தொகுதியான ரேபரேலிக்கு பயணம் மேற்கொண்டார். காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வயநாடு, ரேபரேலி ஆகிய இரு தொகுதிகளிலும் போட்டியிட்டார். இரு தொகுதிகளிலும் அபார வெற்றி பெற்ற ராகுல் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற ராகுல் காந்தி முதல் முறையாக நேற்று ரேபரேலி தொகுதிக்கு சென்றார். அங்கு அவர் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பிரதிநிதிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே ராகுல் காந்தி ரேபரேலியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு திடீரென சென்றார். ராகுலின் வருகையை எதிர்பாராத மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் ராகுலுடன் கைகுலுக்கி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து அவர் மருத்துவமனையின் உள்நோயாளிகள் பிரிவுக்கு சென்று அங்குள்ள நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார். சிகிச்சையில் இருந்த சிறுமி ஒருத்தியிடம் ராகுல் அன்பாக பேச்சு கொடுத்து அவளுடன் சிறிது நேரம் விளையாடினார். தொடர்ந்து சிறுமியின் பெற்றோரிடம் அவளது நலம் குறித்து விசாரித்த ராகுல் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மருத்துவமனையில் இருக்கும் தங்களை ராகுல் வந்து பார்ப்பார் என சற்றும் எதிர்பாராத நோயாளிகள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். ராகுலின் வருகையும் அவரது அன்பான நலம் விசாரிப்புகளும் நோயாளிகளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.